பயங்கரமா நாங்க வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட R15 மட்டும் பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஒரு 5 வெளியில 5 வண்டி இருக்கு, உள்ள ஒரு 5 வண்டி இருக்கு. ராயல் என்ஃபீல்ட்ல பயங்கரமான கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாம் வந்து எடுத்துட்டு வச்சிருக்கோம். 25 மாடல் கையில வந்திருக்கிறது. ஒரிஜினலே வந்து பாத்தீங்கன்னா 7000 தான் வண்டி ஓடி இருக்கும். நல்லா ஷோரூம் கண்டிஷனா வண்டி வந்து நின்றுருக்கு. 22 மாடல், இதுவும் 22, இதுவும் 22. இது V4M, இது V3S. பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் பிளாக்னு சொல்லுவாங்க இந்த கலர். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்த எடிஷன் அதான் மாடல். இது நல்ல ஷோரூம் கண்டிஷனா இருக்கு. நம்மள்ட்ட பிராண்டஸ் நியூவா வந்திருக்கு. கார்பரேட்டர் மாடல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எலக்ட்ரால கார்பரேட்டர் மாடல் 2019 ஒரிஜினல் 22,000 ஓனது சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கிற வண்டி. நாளே வந்து பாத்தீங்கன்னா MT15 வந்து நம்மள்ட்ட ஒரு 3 வண்டி கையில இருக்கு. 24 மாடல், 23 மாடல், 23 மாடல். அஸ்ஸலாமு அலைக்கும். அகமது பைக்ஸ்ல இருந்து நான் உங்க ஃபாசில் பேசுறேன். நம்ம சில் ப்ரோ சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அகமது பைக்ஸ் நம்ம வீடியோ கண்டினியூ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம அகமது பைக்ஸ் வந்து எப்படிப்பட்ட வண்டி வச்சிருக்கோம்ட்டுன்னு. எப்பவுமே நம்ம அகமது பைக்ஸ் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டும் யமஹாவும் தான் ஃபோக்கஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நாங்க வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட R15 மட்டும் பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஒரு 5 வெளியில 5 வண்டி இருக்கு, உள்ள ஒரு 5 வண்டி இருக்கு. ராயல் என்ஃபீல்ட்ல பயங்கரமான கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாம் வந்து எடுத்துட்டு வச்சிருக்கோம். நீங்க வந்து வீடியோ பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை எங்க இருக்குன்னு தெரியாது. நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சியில இருந்து நீங்க பட்டாபிராமன் பிள்ளை ஸ்ட்ரீட்னு சொல்லி ஏரியாவுக்கு வந்தா நம்ம கடையை வந்து நீங்க ரீச் பண்ணிக்கலாம். நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. எல்லாமே வாங்க வீடியோக்குள்ள எல்லாமே தெளிவா நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா Yamaha R15ல V4ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளும் ஒயிட் வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப ரேரான பீஸ் மாதிரி தான். இது வந்து பாத்தீங்கன்னா Yamahaல ஒயிட் நம்மள்ட்ட 25 மாடல் கையில வந்திருக்கிறது. ஒரிஜினலே வந்து பாத்தீங்கன்னா 7000 தான் வண்டி ஓடி இருக்கும். நல்லா ஷோரூம் கண்டிஷனா வண்டி வந்து நின்றுருக்கு. இது வந்து புதுக்கோட்டை நம்பர், ஒரு ஓனர், இன்சூரன்ஸ் வந்து 5 வருஷம் இன்னும் லைவ்ல இருக்கு. 25 மாடலுக்கு நம்ம அகமது பைக்ஸ்ல கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,75,000 ரூபாய் சொல்றோம். நேர்ல வாங்க, என்னால என்ன நெகோஷியேட் பண்ணி தர முடியுமோ நான் இந்த வண்டிக்கு வந்து நெகோஷியேட் பண்ணி தரேன். பக்கத்துல நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா 24 மாடலு R15 V4 ஒயிட் எடிஷனு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம பிரைஸ் ரேஞ்ச் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 1,70,000 ரூபாய் சொல்றோம். நேர்ல வாங்க, என்னால பெஸ்டா என்ன பண்ணி தர முடியுமோ பண்ணி தரேன். அதே மாதிரி இங்க நம்ம பாக்குற ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா 25 மாடல் திருச்சி நம்பரு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,70 வரும். 14,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கும். வண்டி நல்லா இருக்கும். நேர்ல வாங்க, இதை நான் வந்து 1,70 ரேட்டு சொல்றேன். நேர்ல வாங்க, என்னால பெஸ்டா என்ன பண்ணி தர முடியுமோ நான் அந்த வண்டிக்கு வந்து பண்ணி தரேன். இங்க நம்ம பாக்குறது 22 மாடல். இதுவும் 22, இதுவும் 22. இது V4M, இது V3S. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,35 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,38 வரும். ரெண்டுமே வந்து நெகோஷியபிள் தான் பிரைஸ். எல்லா வண்டிக்குமே வந்து பிரைஸ் நம்ம நெகோஷியேட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க தாராளமா நம்மகிட்ட நெகோசியேஷனுக்கு வரலாம். இங்க நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கலெக்ஷன் நம்ம வந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா R15மே சரி, ராயல் என்ஃபீல்டுமே சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் டைம்னு சொல்லி ஒரு டைம் கேட்கறாங்க. புதுசு இன்னைக்கு நீங்க போய் புக் பண்ணீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து 45 to 50 நாள் சொல்றாங்க. R15க்கு வந்து 15 to 20 நாள் இன்னைக்கு வந்து டைம் கேட்கறாங்க. நம்ம அகமது பைக்ஸ்ல பொறுத்த வரைக்குமே சரி, செகண்ட் ஹேண்ட் வந்துட்டீங்கனாலே கையோட நீங்க வந்து எல்லா டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவா வச்சிருக்கிறதுனால நீங்க அடுத்து நம்மள்ட்ட கையோட பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க எல்லாமே வந்து உங்க ரெக்கார்ட்ஸ் மாத்துறது எல்லாமே நீங்க அடுத்து நீங்க வந்து வேலையை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்க எல்லா வண்டியும் வச்சிருக்கோம். இங்க நிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2025 மாடலு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் பிளாக்னு சொல்லுவாங்க இந்த கலரு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்த எடிஷன், அதாவது 2025ல கொடுத்த எடிஷன். இது இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெல்த் பிளாக் வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். இது 2025 மாடலு. இது நல்ல ஷோரூம் கண்டிஷனா இருக்கு. நம்மள்ட்ட பிராண்டஸ் நியூவா வந்திருக்கு. இதுக்கு நமக்கு அகமது பைக்ஸ்ல பெஸ்டா கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,25 கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. வாங்க, நேர்ல வாங்க, என்னால என்ன நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் இந்த வண்டியை வந்து கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கி தரேன். இங்க நம்ம பக்கத்துல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ரெட்னு சொல்லுவாங்க இந்த கலரு. இந்த கலர் இதுவும் ஜோதாபூர் ப்ளூன்னு சொல்லி ஒரு 2 கலர் வரும். இது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் டைம் இன்னைக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த வண்டிக்கு வந்து நமக்கு ஒரு 45 நாள் 50 நாள்னா இதுக்கு வந்து 60 நாள் 65 நாள் வந்து கேட்கறாங்க. நம்மள்ட்ட கையில லைவாவே இந்த வண்டி கையில இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் 21,000 ஓடின வண்டி, நல்லா தெளிவா இருக்கு. இதுக்கு கஸ்டமர் வந்து 2,15 கேட்கறாங்க. நேர்ல வாங்க, என்னால பெஸ்டா என்ன வாங்கி தர முடியுமோ நான் இந்த வண்டிக்கு வாங்கி தரேன். இங்க நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரான பீஸ் எங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கலர் தான். ஒன்னு வந்து குரோம் ரெட்டு, இன்னொன்னு வந்து குரோம் ப்ரௌன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரோம் ரெட்டு கையில வந்து இருக்கு. ஒரிஜினல்லே 18,000 தான் வண்டி ரன் ஆயிருக்கு. 22 மாடலு.
இதுக்கு நம்ம ப்ரைஸ் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா 190 சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி தரேன். இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2022 மாடல் ஹால்சியான் கிரேன்னு சொல்லுவாங்க. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மாதிரியும் தெரியாது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மாதிரியும் தெரியாது, ப்ளூயிஷ் மாதிரி இருக்காது, கிரேயிஷ் மாதிரியும் இருக்காது. அது ஒரு வித்தியாசமான கலர். இது 22 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஓனர், திருச்சி நம்பர். இதுக்கு நம்ம ப்ரைஸ் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா 185 சொல்கிறோம். நம்ம கடைசியாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கார்பரேட்டர் மாடல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எலக்ட்ரால கார்பரேட்டர் மாடல் 2019 ஒரிஜினல் 22,000 ஓனது, சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கிற வண்டி. மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே இங்கே இருக்கிற வண்டிக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் நம்ம வந்து கையில் வச்சிருக்கோம். அதே மாதிரி R15க்குமே சரி, எல்லாத்துக்குமே நம்ம வந்து சர்வீஸ் ரெக்கார்டோட தான் கையில் வச்சிருக்கோம். அதனால நீங்கள் எதுக்குமே வந்து பயப்பட தேவையில்லை. இன்னும் குறைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மெக்கானிக்கோடயே வரலாம். அப்படி இல்லைன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஷோரூமில் காமிச்சு நம்மள்கிட்ட வந்து எடுத்துக்கலாம். அதனால நீங்கள் அந்த இதில் வந்து எந்த விதமான இஷ்யூ நம்ம அகமது பைக்ஸில் பண்ண மாட்டோம். இது சொன்ன மாதிரி 2019 மாடலு 22,000 ஒரிஜினல் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் வந்து 1,68,000 ரூபாய் கேட்குறாரு. நேரில் வாங்க, என்னால் நெகோஷியேட் பண்ணி என்ன வாங்கி தர முடியுமோ 1,65, 1,64, 1,63 என்ன பண்ணி தர முடியுமோ நான் இந்த வண்டிக்கு வந்து பண்ணி தரேன். இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயனில் 3 வண்டி வச்சுருக்கோம். ஒன்று மட்டும் ஹிமாலயனில் ஸ்கிராம் 411, மீதி ரெண்டுமே வந்து ஹிமாலயன் 411. இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா 21 மாடல். இதுவும் 2 ஓனர், இதுவும் 2 ஓனர். இது வந்து பார்த்தீங்கன்னா 175 வரும், இது 170 வரும். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரேன். அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 170 வரும், 22 மாடல், ஸ்கிராம் 411. ஸ்கிராமுக்கும் ஹிமாலயனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, மீட்டரும் டயரும் மட்டும் தான் வித்தியாசப்படும். மீதி எல்லாமே சேமஸ் ஹிமாலயன் தான். இப்போ நம்ம R15 பார்த்தோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி யமஹாலே வந்து பார்த்தீங்கன்னா MT-15 வந்து நம்மள்ட்ட ஒரு 3 வண்டி கையில் இருக்கு. 24 மாடல், 23 மாடல், 23 மாடல். இது 24 மாடல், ஒரு ஓனர். இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரேன். அது வந்து 23 மாடல், 145 சொல்கிறோம். 2023 மாடல், 2 ஓனர் வண்டி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எடிஷனுக்கு 142 விலை சொல்கிறோம். இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் இருக்கக்கூடிய வண்டி, இன்னைக்கு ரொம்ப சேல் இருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் 220ன்னு சொல்லுவாங்க. எப்போ லான்ச் ஆச்சோ அதே மாதிரியே கிராஃபிக்ஸ் மட்டும் தான் மாற்றி விட்டுருப்பாங்க, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 மாடலு, 3000மோ 4000மோ தான் வண்டி ஓடி இருக்கு. நல்லா தெளிவாக இருக்கு வண்டி. இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் வந்து 140 கேட்டிருக்காப்புல. நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன நெகோஷியேட் பண்ணி வாங்க தர முடியுமோ நான் அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி நான் இந்த வண்டிக்கு வந்து வாங்கி தரேன். இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 23 மாடல் R15 ஒரிஜினலே 11,000 தான் ட்ரைவ் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பிளாக்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டிஷ் பிளாக்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து வீலில் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு கலர் நல்லா வரும். ஒரிஜினலே 11,000 தான் ஓடி இருக்கும். 23 மாடலு. இதுக்கு நம்ம 145 சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரேன். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 23 மாடலு. இதில் வந்து ட்ராக் ட்ரையர் வந்து பேக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து 23 மாடலு, நல்லா தெளிவாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம அகமது பைக்ஸில் கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா 140 சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். அது 24 மாடல் R15. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ரொம்ப லோவாக தான் ரன் ஆகிருக்கும். இதுக்கு நம்ம அகமது பைக்ஸில் 165 சொல்கிறோம். நேரில் வாங்க, என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 23 மாடலு. அது ரெண்டுமே நம்ம அகமது பைக்ஸில் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 143 சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இப்போ பல்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 160, 125 2 வேரியன்ட் இருக்குது. NS 160 இது வந்து பார்த்தீங்கன்னா 22 மாடல், 23 ரெஜிஸ்ட்ரேஷனு. கஸ்டமர் இதுக்கு வந்து 90 ரூபா கேட்டிருக்காங்க. நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன நெகோஷியேட் பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி நல்ல ஷோரூம் கண்டிஷனாக பிராண்டஸ் நியூவாக கையில் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 23 மாடலு R15, இது சாரி பல்சர் 125. அது வந்து பார்த்தீங்கன்னா 24 மாடல் பல்சர் 125. 23 மாடலுக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம 75 ரூபா சொல்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன நெகோஷியேட் பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரேன். பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2024 மாடல் 25 ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட Yamaha FZ வெர்ஷன் 4. இது வெர்ஷன் 4. இதுக்கு நம்ம அகமது பைக்ஸில் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,08,000 ரூபாய் சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் என்ன பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 மாடல் NS 200. வண்டி நல்ல பிராண்டஸ் நியூவாக கையில் வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம அகமது பைக்ஸில் பெஸ்ட்டாக கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 ரூபாய் சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். கடைசியாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர், லோ ரைடர் கம்ப்யூட்டர் பைக்கு, 2018 மாடல் அவெஞ்சரு.
இதுக்கு வந்து நம்ம அகமது பைக்ஸ்ல பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிரைஸ் 45 ரூபா சொல்றோம். நேரில் வாங்க, என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமா பண்ணி தரேன். அகமது பைக்ஸ்ல ஸ்கூட்டர் இப்போதைக்கு ஒன்று தான் இருக்கு, ஃபியூச்சர்ல நிறைய அப்டேட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 22 மாடல் டியோ, ஒரிஜினல் 23,000 தான் ஓடி இருக்கும். இதுக்கு வந்து கஸ்டமர் வண்டி, இது வந்து 65 ரூபா கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. நேரில் வாங்க, ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் ஏதோ நெகோஷியேட் பண்ணி நான் இந்த வண்டிக்கு வந்து வாங்கி தரேன். ப்ரோ இப்போ வந்து நம்ம கடையில் இவ்வளோ வண்டி பார்த்தோம், எல்லாமே நான் சொல்கிற ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. இல்லைனா மினிமமே ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 ரூபான்றது தான் நான் ரேட்டு சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய பொருளாதார சூழலில் நான் டப்புன்னு யோசிக்கும் போது என்ன யோசிப்பேன்னா, 1.5 லட்ச ரூபா வண்டி சொல்கிறாங்கன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்து என்னால் எடுக்க முடியல அப்படின்னும் போது லோன் எதுவும் இருக்கான்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்ப்போம். லோன் வந்து அகமது பைக்ஸில் ஏற்பாடு கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணித்தரோம். ஐடிஎஃப்சின்னு சொல்லி ஒரு பேங்க்லேருந்து நம்ம வந்து ஐடிஎஃப்சி பேங்க்லேருந்து நம்ம வந்து டைப் ஆகிருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ₹1.14, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 114 ரூபா அப்படின்ற மாதிரி, 10,000க்கு 114 ரூபான்றது வந்து கணக்கு வரும். அதே மாதிரி நேம் டிரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாமே அவங்களே நீட்டாக பார்த்து கொடுத்துருவாங்க. அதனால இந்த இஷ்யூ நீங்கள் வந்து பண்ண வேணாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கு டவுன் பேமெண்ட் எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி இருக்குது அப்படின்னா அந்த 1.5 லட்ச ரூபா நீங்கள் 50,000 ரூபாய் கட்டினா மீதி 1 லட்ச ரூபான்றது வந்து லோனு, அதாவது 1/3. உதாரணத்துக்கு வந்து 60,000 ரூபா வண்டினா 20,000 ரூபா கட்டிங்கன்னா மீதி 40,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து லோன். 3ல் ஒரு பங்கு, 3ல் ஒரு 60 வந்து 3ஆ பிரிச்சோம்னா 20,000 20,000 20,000 வரும். அதே மாதிரி அந்த 20,000த்துல ஒரு பங்கு நம்ம கொடுத்தோம்னா மிச்சம் 40,000, அந்த 40,000 லோன். அதே மாதிரி தான் 1.5 லட்சம் ரூபாய்க்கும். இதே நீங்க வந்து புல்லெட் அது மாதிரி எடுக்கிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு 2.4 2.20 அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் சொன்னேன். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோன் எங்களால் வந்து ₹1 1.10 வரைக்கும் லோன் ஏற்பாடு பண்ணி தரலாம். திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை இந்த சரௌண்டிங்ல இருந்தா மட்டும் நம்ம வந்து லோன் பண்ணி தரலாம். ரொம்ப லாங்ல இருக்கிறவங்க நம்மளால வந்து லோன் பண்ண முடியாது, அதை நான் முன்னாடியே வந்து சொல்லிக்கிறேன். நம்ம கடை டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து 10 10:30 இருந்து நம்ம சாயங்காலம் 8 8:30 வரைக்கும் இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து அவைலபிள் தான், அதாவது ஹாஃப் டே மட்டும் நம்ம கடை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையில ஒரு 11 மணில இருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பிடுவோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து 2 நம்பர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 நம்பருக்குமே வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக எங்கள் ரிப்ளை எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரி பைக் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை சில்ப்ரோ யூடியூப் சேனலில் பார்த்தாலே தெரியும், நிறைய வீடியோஸ் வந்து அவங்க வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி, அது நம்ம என்னென்ன இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி வந்து நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இதோட பயங்கரமான ஒரு அப்டேட்ல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.